வணக்கம் நண்பர்களே. சித்தர்களில் முதன்மையான போகர் பெருமான் தமது 7000ல் 5477 முதல் 5484 வரையிலான பாடல்களில் தனது சீடர் புலிப்பாணிக்கு உபதேசித்த மிக ரகசியமான சிடிகை வேதை எனப்படும் வெண்கடுகு வசியமையின் ரகசிய முறையை சொல்லித் தருகிறார். வெண்கடுகு வசியமை வெறும் மை அல்ல, அஷ்ட சித்திகளையும் தரவல்ல ஒரு வேதை. ஒரு மண் பாத்திரத்தில் வெண்கடுகு எண்ணெயை ஊற்றி கூடவே வெள்ளை கடுகையும் அதற்குள் போட்டு தகரம் என்கிற பொங்கிலிகத்தையும் மற்றும் தாரம் என்கிற அரிதாரத்தையும் சேர்த்து வெள்ளை பட்டு துணியில் பொதி போல செய்துவிட்டு பொதியை எண்ணெய்க்கு நடுவில் வைத்து நன்றாக எரித்து அந்த பாத்திரத்தின் அடியில் தங்கி நிற்கும் கரியை சேகரிக்க வேண்டும். சேகரித்து எடுக்கப்படும் கரியே இந்த மையின் அடிப்படை. அந்த மையுடன் பச்சை கற்பூரம், கஸ்தூரி, புனுகு, குங்குமப்பூ, கோரோசனை மற்றும் சவ்வாது சேர்த்து பன்னீரால் நன்றாக மை போல அரைத்து எடுக்க வேண்டும். கண்களுக்கு மை தீட்டிக் கொள்ளும் போது ஆவின் வெண்ணெயோடு கலந்து கண்களில் தீட்டிக் கொள்ளலாம். நெற்றியில் திலகமாகவும் வைத்துக் கொள்ளலாம். இந்த மையை இட்டவர் மற்றவரின் கண்களுக்கு மன்மதனாக தெரிவார். பகைவரும் பணிந்து அவர் கேட்டதை தருவார்கள். ராஜாதிராஜர்களும் ராஜ மரியாதை தருவார்கள். கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கின்ற புதையலை கூட கண்டு எடுக்கும் அந்தரதாமன் என்கிற சித்தியும் கிட்டும் என்றும் காலங்கிநாதரின் அருளால் சொல்லித்தந்த இந்த ரகசியங்கள் தகுதி உள்ளவர்களுக்காக மட்டுமே மறைத்து வைக்கப்பட்டவை என்றும் சொல்லித் தருகிறார் போகரையா.